Hello friends, welcome to Tamil Minifacts channel. உலகத்துல 360க்கும் மேற்பட்ட நாய் இனங்கள் இருக்கு. அதுல பல நாய் இனங்கள் ரொம்பவுமே கியூட்டாகவும் அழகாகவும் ரொம்பவுமே பாசமாகவும் இருக்கும். ஆனா சில நாய் வகைகள் ரொம்பவுமே ஆபத்தானதாகவும் இருக்குது. அதற்கு காரணம் அந்த நாயோட அக்ரெசிவான குணமும் பைட் ஃபோர்ஸும் ரொம்பவுமே அன்ஸ்டேபிளான டெம்பர் மட்டும் தான். உல்ஃப்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு டாக் பிரீடா இருக்கட்டும், இல்ல சிங்கத்துக்கு இணையான கடி வலிமை கொண்ட ஒரு நாய் இனமா இருக்கட்டும், ரொம்பவுமே ஆபத்தான நாய் இனங்களும் இருக்கு. இந்த வீடியோல இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற 10 ஆபத்தான நாய் இனங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பிட்புல். இந்த லிஸ்ட்ல பிட்புல் இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். ஏன்னா உலகத்திலேயே ரொம்பவுமே டேஞ்சரான டாக்னா அது பிட்புல் தான். ஏன்னா இந்த நாய்கள் செஞ்ச சம்பவங்கள் அப்படி. நாய் இனங்கள்ல இது ஒரு பாடி பில்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னோட உடம்ப கட்டுமஸ்தா வச்சிருக்கும். இந்த நாயோட ஹைட்னு பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர், வெயிட் 33 kg வரைக்கும் இருக்கும். இதோட பைட் ஃபோர்ஸ்னு பாத்தீங்கன்னா வெறும் 235 PSI தான். என்னதான் இதோட பைட் ஃபோர்ஸ் கம்மியா இருந்தாலும் மிகப்பெரிய அட்டாக் ஏற்படுத்துறதுக்கு இந்த நாயோட இந்த பைட் ஃபோர்ஸே போதுமானது. ஏன்னா இந்த நாயால வேகமாக ஓடவும் முடியும், அதிக ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணவும் முடியும். குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நாய் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி இருக்குது. ஏன் சில நேரங்கள்ல ஓனரையே அட்டாக் பண்ணி மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்தி இருக்குது. அதனால தான் இது உலகத்திலேயே ரொம்பவுமே ஆபத்தான நாயா கருதப்படுது. பேன் டாக். இந்த நாய்க்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா பேருக்கு ஏத்த மாதிரி பல நாடுகள்ல இந்த நாய் வளர்ப்பதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவுமே ஃபெரோசியஸா அட்டாக் பண்ற இந்த டாக் பிரீட ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். இதோட ஆவரேஜ் ஹைட்னு பாத்தீங்கன்னா 65 சென்டிமீட்டர், வெயிட் 45 kg. இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 730 PSI. உலகத்திலேயே இரண்டாவது அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட ஒரு நாய் இனம்னா அது இதுதான். இது ஒரு நல்ல கார்டியன் டாகா இருக்கு. ஆனா இந்த நாயை நம்ம ஒழுங்கான முறையில ட்ரெயின் பண்ணணும். அப்படி வளர்த்தா கண்டிப்பா ஓனர்ஸையும் ஃபேமிலியும் ரொம்பவுமே ஜாக்கிரதையா பாத்துக்கும். அதுவே ட்ரைனிங் கரெக்டா கொடுக்கலைனா அது ஓனர்ஸோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். இதனால தான் இந்த நாயை பல நாடுகள்ல பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ராட்வீலர். ராட்வீலர் நேச்சுரலாவே ரொம்பவுமே அக்ரெசிவான ஒரு டாக் பிரீட். ஆனா இது பிட்புல் மாதிரி சைக்கோத்தனமா அட்டாக் பண்ணாது. அதோட ஓனர்ஸ்க்கு ரொம்பவுமே விசுவாசமா இருக்கும். ஆனா விளையாட்களையும் மத்த மிருகங்களையும் இந்த நாய்க்கு சுத்தமா பிடிக்காது. அதையும் மீறி யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கள ஓட ஓட விரட்டி பயங்கரமா அட்டாக் பண்ணும். ரீசெண்டா ராட்வீலரால் அட்டாக் பண்ணப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க பல பேர்த்தோட வீடியோவை நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். இந்த ராட்வீலர்ஸ் ஆவரேஜா 60 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. வெயிட் 60 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட பைட் ஃபோர்ஸ் 328 PSI. இந்த பைட் ஃபோர்ஸை வச்சு பல சம்பவங்களை இந்த டாக் பண்ணிருக்கு. சோ ராட்வீலர் டாக் கிட்ட நீங்க போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போகணும். உல்ஃப் டாக். பாக்குறதுக்கு ஒரு நிஜ உல்ஃப் மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த நாய்க்கு உல்ஃப் டாக்னு பேர் வரல. உண்மையாலுமே இந்த நாய் உல்ஃப்களுக்கும் நாய் இனங்களுக்கும் கிராஸ் பீட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு பிரீட். பழகிறதுக்கு நாய்கள் மாதிரியும் வேட்டையாடுறதுல ஓநாய்கள் மாதிரியும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிரீட் உருவாக்கப்பட்டது. இதோட குணம் பாதி நாய் மாதிரியும் பாதி ஓநாய் மாதிரியும் இருக்கும். ஆனா இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா இந்த நாய் எப்ப நாயா இருக்கும் இல்ல எப்ப ஓநாயா மாறும்னு அதுக்கே தெரியாது. அது மட்டும் இல்ல இந்த நாயோட பைட் ஃபோர்ஸ்னு பாத்தீங்கன்னா 410 PSI வரைக்கும் இருக்கும். இது ஏவரேஜ் டாகோட பைட் ஃபோர்ஸ் விட ரொம்பவுமே அதிகம். இதோட ஹைட் 75 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட ஆவரேஜ் வெயிட்னு பாத்தீங்கன்னா 46 kg. இந்த நாயோட ரொம்பவுமே அன்ஸ்டேபிள் பிஹேவியர்னால பல பேருக்கு ஆபத்துகள் ஏற்படுது. அதனாலேயே பல நாடுகள்ல இந்த நாய் இனம் வளர்ப்பதை தடை பண்ணி இருக்காங்க. திபெத்தியன் மாஸ்டிஃப். உலகத்திலேயே ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவான ஒரு டாக் பிரீட்னா அது இதுதான். ஒரு குட்டி திபெத்தியன் மாஸ்டிஃபோட விலை மட்டுமே 3 ல இருந்து 4 லட்சம் வரைக்கும் வரும். அது மட்டும் இல்ல ரொம்பவுமே பிரம்மாண்டமாவும் வளரக்கூடியது. பாக்கறதுக்கு நாய் மாதிரியே இருக்காது, ஒரு மிகப்பெரிய கரடி மாதிரி இது இருக்கும். இதோட ஹைட் கிட்டத்தட்ட 76 சென்டிமீட்டரும், வெயிட் 75 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட பைட் ஃபோர்ஸ் 540 PSI. இந்த டாக் பிரீட் ஓனர்ஸ்க்கு ரொம்பவுமே லாயலா இருக்கும். விசுவாசத்துல இந்த நாய் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். தன்னோட ஓனருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சா ஆப்போசிட்ல யாரா இருந்தாலும் இந்த நாய் அவங்களுக்கு பயங்கரமா அட்டாக் பண்ணும். அதனாலேயே வெளியாட்களுக்கு இந்த நாயால அதிக பாதிப்புகள் ஏற்படும். கேனிக் ரோசோ. இந்த டாக் பிரீடோட நேட்டிவ்னு பாத்தீங்கன்னா இத்தாலி. நாய் இனங்கள்ல இது ஒரு கிளாடியேட்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா யாருக்கும் பயப்படாத ஒரு நாய் இனம் தான் இது. இதோட பயங்கரமான தோற்றத்தை பார்த்து பல பேர் இந்த நாய்கிட்ட வரதுக்கே பயப்படுவாங்க. அப்படி மீறி யாராவது வந்தாங்கன்னா அவங்க திரும்பி போறது ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னா இந்த நாய் ரொம்பவுமே அக்ரெசிவா அட்டாக் பண்ணும். ஏன்னா இந்த நாய் உலகத்திலேயே 3வது அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட ஒரு நாய் இனம். இதோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 700 PSI. இதோட ஹைட்னு பாத்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். வெயிட் 50 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. ஆனா இந்த நாய் ஓனர்ஸ்க்கு ரொம்பவுமே லாயலா இருக்கும். இந்த நாயோட பயங்கரமான தோற்றத்தை பாக்குறதுக்கு ஒரு ஈவில் டாக் மாதிரி தான் இது இருக்கு.
போர்புல் இந்த நாயோட நேட்டிவ் சவுத் ஆப்பிரிக்கா. அங்க இருக்கிற வைரஸ் சுரங்கங்களை பாதுகாக்கிறதுக்காகவே பிரீட் பண்ண ஒரு நாய் இனம் தான் இது. இது ரொம்பவுமே லாயலான ஒரு டாக் பிரீட். தன்னோட ஓனர்ஸை காப்பாத்துறதுக்காக இது எந்த லெவலுக்கு வேணா போகும். இதோட ஹைட்னு பாத்தீங்கன்னா 71 சென்டிமீட்டர், வெயிட் 80 kg வரைக்கும் இருக்கும். இது ஒரு லார்ஜ் சைஸ் டாக் பிரீட். இதோட பைட் ஃபோர்ஸ்னு பாத்தீங்கன்னா 450 PSI. என்னதான் இந்த நாய் லாயலா இருந்தாலும் அது ஓனர்ஸ்க்கு மட்டும் தான் லாயலா இருக்கும். வெளியாட்கள் யாரு வந்தாலும் அவங்கள உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த டாக் பிரீடையும் பல நாடுகள்ல பேன் பண்ணி வச்சிருக்காங்க. டோகோ அர்ஜென்டினோ அர்ஜென்டினாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நாயினம் தான் இது. மத்த நாய்கள் மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க வேட்டைக்காக மட்டுமே பிரீட் பண்ண ஒரு நாயினம். இது ஒரு வேட்டை மன்னன்னே சொல்லலாம். வேட்டையாடுறதுனா சாதாரணமா இல்லைங்க. அர்ஜென்டினால இருக்கிற ஓநாய்களையும் மலை சிங்கங்களையும் வேட்டையாடுறதுக்காகவே இந்த நாயினம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நாய் உடம்பு முழுவதும் வெள்ளை நிறத்துல கட்டுமஸ்தா பாக்குறதுக்கு ரொம்பவுமே பிரம்மாண்டமா இருக்கும். இதோட ஹைட்னு பாத்தீங்கன்னா 65 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். வெயிட் 45 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 600 PSI. இந்த நாய் இருக்கிற வீட்டுக்குள்ள தப்பி தவறி நம்ம போயிட்டோம்னா இது அட்டாக் பண்ணி நம்ம கொல்ல கூட செய்யும். அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நாயினம் தான் இந்த டோகோ அர்ஜென்டினோ. ஆனா இப்ப அதிக அளவுல இது டாக் ஃபைட்டுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. அதனாலேயே பல நாடுகள்ல இந்த டாக் பிரீட் வளர்ப்பதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. டோசோயினோ இந்த டாக ஜாப்பனீஸ் டோசோன்னு அழைக்கிறாங்க. ஜாப்பனீஸ் லீகலா ஃபைட்டுக்காக மட்டுமே பிரீட் பண்ண ஒரு நாய் இனம் தான் இது. ஃபைட்டுக்காக மட்டுமே பிரீட் பண்ணதால இதோட டெம்பர்மெண்ட் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். இதோட ஹைட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். வெயிட் 85 கிலோ வரைக்கும் ஏவரேஜா வளரக்கூடியது. இதோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 550 PSI. இந்த நாயை வீட்டுல வளர்க்கறது கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னா இது மத்த நாய் இனங்களோடயோ இல்ல மத்த அனிமல்ஸோடயோ சேர்ந்து இருக்கிறத இந்த நாய்கள் விரும்பாது. ஓனர்ஸ்க்கு லாயலா இருந்தாலும் வெளியாட்கள் யாரு வந்தாலும் இந்த நாய் உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். ஃபைட்டிங்காக மட்டுமே பிரீட் பண்ணதால இந்த நாய் கொஞ்சம் ஃபெரோஷியஸ் ஆனா அதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனாலேயே பல நாடுகள்ல இந்த நாய் வளர்ப்பதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. கங்கல் டாக் துருக்கியில அதிக அளவுல காணப்படுற ஒரு நாயினம் தான் இந்த கங்கல். இந்த நாயினம் கிட்டத்தட்ட 6000 வருஷம் பழமையானது. மந்தைகளை மற்ற மிருகங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காகவே இந்த டாக் பிரீட உருவாக்கி இருக்காங்க. இந்த டாகோட ஹைட் கிட்டத்தட்ட 80 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 70 கிலோ வரைக்கும் இருக்கும். உலகத்திலேயே அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட ஒரு நாயினம்னா அது இதுதான். கிட்டத்தட்ட 750 PSI வரைக்கும் இதோட பைட் ஃபோர்ஸ் இருக்கும். இது சிங்கத்தோட சராசரி பைட் ஃபோர்ஸ் ஆன 650 PSI விட அதிகம். அப்ப இந்த நாய் கடிச்சா நம்ம எலும்பு துண்டாயிரும். மலை பிரதேசங்களுக்கு இருக்கிற உல்ஃபுகளையே இந்த நாய் உருத்தெரியாம அழிக்கக்கூடியது. அப்ப எந்த அளவுக்கு இந்த நாய் ஆபத்தானதுன்னு பாத்துக்கோங்க. வேட்டையாடுறதுல இது ஒரு பிரெடேட்டர்னே சொல்லலாம். இந்த நாய்கள் பாக்குறதுக்கு ஆபத்தா இருந்தாலும் அதோட ஓனர்ஸ்க்கு ரொம்பவுமே விசுவாசமா இருக்கும். ரொம்பவுமே இன்டெலிஜென்ட்டான ஒரு டாக் பிரீடும் கூட. ஆனா இருந்தாலும் இந்த டாக் பிரீடையும் பல நாடுகள்ல பேன் பண்ணியே வச்சிருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க பார்த்த இந்த 10 டாக் பிரீட்ல ரொம்பவுமே ஆபத்தான டாக் பிரீடா நீங்க நினைக்கிறது எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்லயும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.